திருமண சர்ச்சை, சின்னத்திரை நடிகர் சங்க சர்ச்சை, ரியாலிட்டி ஷோ சர்ச்சை என சின்னத்திரை நடிகர் தினேஷ் அடிக்கடி சர்ச்சையில் சிக்குபவர். தற்போது 3 லட்சம் ரூபாய் மோசடி வழக்கில் சிக்கியதன் பின்னணி என்ன? சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான நடிகர் தினேஷ் தொலைக்காட்சி தொடர் ஒன்றில் ஒன்றாக நடித்தபோது ஏற்பட்ட பழக்கத்தில் சின்னத்திரை நடிகை ரச்சிதா மகாலட்சுமியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ரீல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஜோடியாக திகழ்ந்தவர்கள் ரியல் வாழ்க்கையில் பல்வேறு சங்கடங்களை சந்தித்தனர். இதன் விளைவாக இருவரும் பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்தனர். சில மாதங்கள் கழித்து திடீரென தினேஷ் மீது மாங்காடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ரச்சிதா மகாலட்சுமி புகார் அளித்தார். சில நாட்களாக தினேஷ் தனக்கு செல்போனில் ஆபாசமாக மெசேஜ் அனுப்புவதும் அடிக்கடி செல்போனில் தொடர்பு கொள்வதுமாக இருக்கிறார், கொலை மிரட்டலும் விடுக்கிறார் என்று கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து தினேஷை காவல் நிலையத்திற்கு அழைத்த போலீசார் எச்சரித்தனர். அதன் பிறகு தொந்தரவு செய்யாமல் இருந்தார். சில காலம் அமைதியாக இருந்தவர் தனியார் தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோவில் ரச்சிதா மகாலட்சுமி கலந்து கொண்டபோது அவருக்கு ஆதரவாக வெளியில் இருந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டார். ரச்சிதா வெளியில் வந்ததும் சேர்ந்து விடுவார்கள் என ரசிகர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. பின்னர் அடுத்த சீசனில் அவரும் தனியார் தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொண்டு சர்ச்சை கருத்துக்களை பேசி பேசு பொருளானார். அதன் பிறகு பெரிதாக சர்ச்சைகள் எதிலும் சிக்காமல் இருந்தார். இந்த நிலையில்தான் மோசடி வழக்கில் நெல்லையில் கைதாகி ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளார். நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே உள்ள தண்டையார் குளத்தைச் சேர்ந்தவர் கருணாநிதி. இவர் கடந்த 2022இல் சென்னையில் சினிமா துறை கேண்டீனில் சப்ளையராக வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது சின்னத்திரை நடிகர் தினேஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதன் வாயிலாக கருணாநிதி BSc படித்த தனது மனைவி நித்ய கல்யாணிக்கு வேலை தேடி வந்துள்ளார். இதனை அறிந்த நடிகர் தினேஷ் தனக்கு வேண்டியவர் மூலம் மின்வாரியத்தில் வேலை வாங்கி தருவதாகவும் அதற்கு 10 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் அட்வான்ஸாக 3 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். அதன்படி கருணாநிதி கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி பனகுடி அருகே உள்ள தண்டையார் குளத்தில் வைத்து 3 லட்சம் ரூபாய் பணத்தை தினேஷிடம் கொடுத்துள்ளார். பணம் கொடுத்து பல நாட்கள் ஆகியும் வேலை வாங்கி கொடுக்காததால் கருணாநிதி அது குறித்து தினேஷிடம் கேட்டுள்ளார். அவர் வேலையும் வாங்கி கொடுக்காமல் பணத்தையும் திருப்பிக் கொடுக்காமல் காலதாமதம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி வள்ளியூருக்கு தினேஷ் வந்திருப்பதாக அறிந்து அவருக்கு கருணாநிதி போன் செய்து பணத்தை கேட்டுள்ளார். அப்போது நேரில் வருவதாக கூறி ஊருக்கு வெளியே வருமாறு கருணாநிதியை தினேஷ் அழைத்துள்ளார். கருணாநிதி வந்தபோது தினேஷ் மற்றும் அவரது தந்தை மேலும் இருவர் சேர்ந்து கருணாநிதியை கம்பால் அடித்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. அப்போ கேண்டீனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சென்னையில் AVM ஸ்டூடியோவில் சப்ளையரு. நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய சொந்த உறவினர்கள் மூலமாக அவர் எனக்கு தெரிந்த பழக்கப்பட்ட நபர் அப்படிங்கிற ஒரு முறையில் நான் 3 லட்ச ரூபா கொடுத்தேன். அவர் இது வரைக்கும் நான் ஃபோன் போட்டு கேட்டேன்னா தரவே இல்லை. அவர்கிட்ட போய் கேட்டேன்னா அவர் என்னை இன்னைக்கு தரேன், 10 நாள் கழிச்சு தரேன், 1 மாதம் கழிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி 3 மாதம் எடுத்து அடித்து அப்புறம் நான் ஃபோன் அடித்தாக்கி ஃபோனை வேறு நம்பர் மாற்றிட்டாங்க. நான் சென்னையில் போய் 4 டைம் அலைஞ்சேன். அப்புறம் எங்கள் வள்ளியூருக்கு வர்ற தகவல் எனக்கு தெரிஞ்சுது. சிறுவில்லிபுத்தூர் அவருடைய சொந்த ஊர். சிறுவில்லிபுத்தூருக்கு போன உடனே சிறுவில்லிபுத்தூரில் இருந்து எனக்கு எல்லாமே நெருக்கடி. நாங்கள் அவங்க வீட்டில் போய் நான் நெருக்கடி தந்த காரணத்தினால இங்கே ஊருக்கு வரேன், உங்களுக்கு ரூபா தரேன்னு சொன்னோன்னா நான் இந்த சைட்டில் நின்று இதே சைட்டு இப்போ இருக்கும்ல இதே சைட்டில் இருந்தால் எனக்கு ரூபா தரேன்னு சொன்னாங்க. காரணம்னா அப்பா அம்மா அடைய தெரியாத 2 நபர்கள் என்னை அடிச்சுட்டாங்க. இது குறித்து கருணாநிதி அளித்த புகாரின் பேரில் பனகுடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இன்று வள்ளியூருக்கு வந்த சின்னத்திரை நடிகர் தினேஷை பனகுடி போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தினேஷ் தான் யாரையும் ஏமாற்றவில்லை என விளக்கம் அளித்தார். ஒரு நல்ல ஒரு ஃபேப்ரிகேட்டடா ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இது ஏன் பண்ணாங்க, தினேஷ் மேலே ஏன் பண்ணுறாங்க, நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவீங்க. அதெல்லாம் இல்லை. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். வள்ளியூரில் ஒரு கேஸ் சம்மந்தமாக 4.5 வருஷமாக நான் ஒரு நியாயமான ஒரு போராட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். அப்போ அது சம்மந்தப்பட்ட ஒரு நபர் ஆப்போசிட் பார்ட்டி
என்னை டிஃபேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு உருத்தான ஒரு ஆளை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஹியரிங் அட்டன் பண்ணிட்டு வரும்போது பனங்குடி ஸ்டேஷனில் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி எஃப்ஐஆர் சம்மந்தமாக பேசணும்னு சொன்னாங்க. நான் போனேன். ஃபேக்ட் எல்லாத்தையுமே நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். 23ஆம் தேதி சம்பவம் நடந்ததாக சொல்கிறாங்க. அதுவும் மதியம் ஒரு 2:30 மணியிலிருந்து 2:45 மணி வரைக்கும் நடந்ததாக சொல்கிறாங்க. அன்னைக்கு 23ஆம் தேதி வள்ளியூர் கோர்ட்டில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண பார்ட்டியை நாங்கள் கிராசிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட எங்களோட சீனியர் வக்கீல் ராமநாதன் சார் இங்கே நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கிரிமினல் லாயராக இருக்கார். அவர் தான் என்னோட வழக்கறிஞர். அவர் அந்த 23/10 அக்டோபர் அந்த சமயத்தில் அவரை கோர்ட்டில் வச்ச 2:15 வரைக்கும் எங்கள் கிராசிங்கே நடக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் சொல்கிற சம்பவ தன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்தை தாண்டி நாங்கள் நாங்குநேரியெல்லாம் தாண்டி போயிட்டோம். ஸோ இது எல்லாமே ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் அப்படிங்கிறத என் சைடு நான் ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இது எந்த ஒரு இதுவுமே இல்லை. தனக்கும் நாய்க்குட்டி செல்வின் என்பவருக்கும் 4.5 ஆண்டுகளாக வழக்கு நடந்து வருவதாகவும் தனது கவனத்தை திசை திருப்பவே இதுபோல் செய்வதாகவும் இந்த வழக்கை சட்ட ரீதியாக தான் எதிர்கொள்வேன் எனவும் சன் நியூஸ் செய்தியாளருக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் நடிகர் தினேஷ் தெரிவித்துள்ளார். வள்ளியூரில் அந்த பேங்க் மேனேஜர் அவரும் கிராசிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வர்றோம். வெளியில் வந்த உடனே இந்த மாதிரி பனங்குடி ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐ வந்தார். இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் ஒன்று இருக்குது சார், அது சம்மந்தமாக விசாரிக்கணுன்னாரு. சரி சார் வாங்க போகலாம் அப்படின்னோம். நானும் கோஆப்ரேட் பண்ணேன். அவங்களும் நீ ரொம்ப மிஸ்ஹேண்டில்லாம் பண்ணல. நேராக கூப்பிட்டு போனாங்க. இந்த ஃபேக்ட்ஸ் இருக்குன்னாங்க. நான் எஃப்ஐஆர் காப்பியை படிக்கணுன்னே படித்தேன். படித்த உடனே நான் டக்குன்னு எடுத்து ப்ரூஃப் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டேன். இமீடியட்டாக ஒன்றும் இல்லை. ஆமாம், இப்போ 2:45 மணிக்கு நாங்கள் அவரை வச்சு வச்சோன்னு அந்த டைம் ஃபேக்டரோடு சொல்கிறாரு. நான் நேரம் நாங்குநேரி டோல்கேட்டை தாண்டி போயிருக்கேன். அந்த எஃப்ஐஆர்லேயே இந்த வண்டியில் தான் நான் வந்தேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த வண்டி தான் டேக்லேயும் அங்கே அட்டாச் ஆகிருக்கு. அது வேறு வண்டி அட்டாச் ஆகாது இல்லை டேக்கில். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியுது இது ஃபேப்ரிகேட்டடுன்னு சொல்லிட்டு. அதனால் பரவாயில்ல சார், இது நாங்கள் இது பண்ணிடுவோம். இதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். பட் ஏதாவது ஃபர்தர் என்கொயரி இருந்தால் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்குவதை வாடிக்கையாக கொண்ட நடிகர் தினேஷ் மோசடி வழக்கில் போலீசார் விசாரணை நடத்திய சம்பவம் அவரது ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.